பிள்ளைகளுடைய உயர்ந்த பார்வையை கொடுங்க. உயர்வா இருக்கணும், பயப்படக்கூடாது, அச்சப்படாது, ஆச்சரியப்படாது. ரெண்டு விஷயம் சார். புத்தகத்தில் படிச்சதுனால தான் நமக்கு அது புரியுது. மனுஷன் அச்சப்பட்டாலும் வளர முடியாது, ஆச்சரியப்பட்டாலும் வளர முடியாது. இன்னொன்னுங்க, இருக்கிற தாய்மார்கள், பெற்றோர்கள் அத்தனை பேருக்கு நான் வணங்கி கேட்கிறேன், அந்த பக்குவம் நமக்கு வரணும். உங்கள் வீட்டு பிள்ளைகளை உங்கள் வீட்டு பிள்ளைகளாக பாருங்கள். இன்னொரு பிள்ளையோடு ஒருபோதும் கம்பேரிசன் பண்ணவே பண்ணாதீங்க. அவனை உருவாக்குறதுல பாருங்க, அவனை உருவாக்குறதுல பாருங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, விளையாட்டுக்கு சொல்லல சார். சார், தன்னை சுற்றியுள்ள சூழ்நிலை தனக்கு பாதகமாக இருந்தாலும் சாதகமாக்கிக் கொள்ளுகிற தனித்துவம் ஒரு மனிதனுக்கு இருக்கணும்னு தான் நான் அதை நேர்மறையா எடுத்துக்கிறேன், தவிர எதிர்மறையா எடுக்கல. அது தப்பு இருக்குது, அது வேற விஷயம். எப்பயுமே நம்ம குறை பார்க்கிற எண்ணம், குறையே பார்க்காதீங்கன்ற, எப்பயுமே குறைய பார்க்காதீங்க, அதுக்குள்ள இருக்கிற சிறப்பை பாருங்க. நான் எல்லா இடத்திலும் சொல்லுவேன், அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குதா, அதை தூக்கி எறிகிறதுக்கு நல்ல வரலாறு சொல்லுங்க. மேஜர் அப்துல் கலாம் வரலாறு ஒன்று போதும் சார். இதுலயா இதுல போறாரு, ஒரு இன்டர்வியூக்கு போறாரு. அந்த இன்டர்வியூல 8 பேர் செலக்ஷன் ஆகணும். விமான பயிற்சியில 8 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க. 9வது தான் இவர் வந்தாரு. கலந்துகிட்டதே 9 பேர் தான். இவர் செலக்ட் ஆகல. ஆனா சந்தோஷமா என்ன தெரியுமா சொன்னாரு, நான் ஒவ்வொரு தேர்விலும் வெற்றி பெறுவதற்கு அறிவு கூர்மை இருந்தால் போதும் என்று நினைத்தேன். இல்லை இல்லை, உடல் பலமும் தேவை என்பதை இப்போதுதான் புரிந்து கொண்டேன்னு சொன்னார். எவ்வளவு பெரிய பக்குவம், எவ்வளவு பெரிய சிறப்பு, அதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் போய் தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளப்படுறான் சார். நாம படிக்கிற படிப்பு, நாம வாங்குற புத்தகத்தினுடைய ஞானம் உள்ள போந்தா, ஞானம் வேற கல்வி வேற. ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிதன்னா ஔவையார். ஞானத்தை நம்ம பெற்று பிள்ளையை திருத்தணும் சார்.